ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். சிவன்மலை கோவிலில் உத்தரவு பொருளை எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துமோ அதுபோல் கிரகங்கள் பயங்கரமான தாக்கங்களை ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தும். இப்போ கிரகங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய பகவான் மேச ராசிக்கு போக இருக்கிறார். ஸோ மேச ராசிக்கு சூரியன் வரக்கூடிய அந்த நாள் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திர மாதமாக அறிவிக்கப்படும். ஸோ சித்திர மாதம் பிறக்கக்கூடிய அதுதான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படும். ஸோ ஏப்ரல் 14 தான் தமிழ் புத்தாண்டு வர இருக்கு. அந்த தமிழ் புத்தாண்டு வர இருக்கக்கூடிய அந்த நாளில் இருந்து எல்லாருக்குமே தலையெழுத்து மாறும். அதில் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நேரமானது நெருங்கிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புத்தாண்டு பிறக்க இருக்கக்கூடிய புத்தாண்டு பலனை மேச ராசிக்காரங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுற பலன்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி புத்தாண்டு பிறக்கக்கூடிய டீட்டெயிலை சொல்லிடுறேன். ஏன்னா என்ன மாதிரி பிறக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டால் கரெக்டாக இருக்குங்கிறதுனால முதல்ல புத்தாண்டு பிறக்கக்கூடிய அந்த இதை பற்றி சொல்லிடுறேன். சித்திர மாத முதல் நாளான அந்த நாள் தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுது. இந்த டைம் 2026 ஏப்ரல் 14 அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்கு. இந்த நாள் தமிழர்களாகிய நமக்கு பாரம்பரிய நாளாக கொண்டாடப்படுது. தமிழ் மரபுகளை பேணி வளர்க்கக்கூடிய இந்த நாளில் நமது பண்பாட்டு வேர்களை வலுப்படுத்தி கொள்ளும். இந்த நாளில் இயற்கையும் ஒரு புதிய தொடக்கத்தை அறிவிக்கும். மரங்களில் பூக்கள் பூக்கோ, இலைகள் துளிர்க்கோ, விவசாயிகள் புதிய விதைகளை விதைத்து தொடங்கிறது, இந்த மாதிரி நிறைய செய்யப்படும். இந்த நாளில் சூரியன் மேசராசியில் பிரவேசிப்பார். இதனால் இந்த நாள் மேசராசி தொடங்கக்கூடிய நாளாகவும் அழைக்கப்படும். தமிழ்நாட்டில் இந்த நாளை பலவிதமாக கொண்டாடணும். வீடுகளில் நன்கு சுத்தம் செய்கிறது, கோலம் போடுறது, மாயில தோரணம் கட்டுறது, வீட்டு வாசலில் மஞ்சள் குங்குமம் அரிசி மாவு ஆகியவற்றால் அழகான வரவேற்பு வாசல் அமைப்பது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணும். எல்லாத்துக்கும் மேலே நம்மளும் புதிய உடைகள் அணிந்து கொள்ளும். குழந்தைகளுக்கு புதிய உடைகள் வாங்கி தரணும். முதியவர்களை வணங்கி ஆசீர்வாதம் பெறணும். நெல்லரிசி, பழங்கள், வெல்லம், தேன் ஆகியவற்றை சேர்த்து நெய்வேத்தியம் செய்யணும். இதோடு விசிறி, கண்ணாடி, பூக்கள், பழங்கள், நகைகள் ஆகியவற்றை காட்டி நம்ம கனி எனப்படக்கூடிய அலங்காரத்தை வீட்டு பூஜையில் செய்யணும். இந்த கனியை முதல்ல கடவுளுக்கு சமர்ப்பிக்கணும். பின்னர் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் பார்க்கணும். இந்த நாளில் இன்னொன்று என்னென்னா, பாரம்பரியமான உணவுகளான மாங்காய் பச்சடி, நீர்மோர், புளிப்பு, இனிப்பு, உப்பு, கசப்பு, காரம், துவர்ப்பு ஆகிய அறுசுவைகளை கலந்த மாதிரி நாம் உணவுகளை தயார் பண்ணும். இந்த அறுசுவைகளுமே வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்களை அங்கீகரிப்பதை குறிக்கும். அப்புறம் தமிழ் இலக்கியங்களை இந்த நாளில் படிக்கணும். புதிய புத்தகங்களை வாங்கணும். கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யணும். தானம் செய்யணும். ஏழைகளுக்கு உணவு வழங்கணும். உறவினர்கள், நண்பர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளணும். இந்த நாளில் எதை முதல்ல பார்க்குறோமோ அது இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நன்மை தரும் என்று நம்புவாங்க. அதனால் காலை எழுந்ததும் தாய் தந்தையரை வணங்கி ஆசீர்வாதம் பெறுங்க. பின்னர் இறைவனை வழிபாடு செய்யுங்க. நல்ல விஷயங்களை முதல்ல பார்க்க முயற்சி பண்ணுங்க. இந்த நாளில் புதிய முயற்சிகளை தொடங்கி புதிய வியாபாரம், புதிய வேலை, புதிய வீடு ஆகிய புதிய காரியங்களுக்கு இந்த நாள் சிறந்ததாக கருதப்படுது. இவ்வளோ தூரம் இந்த நாளை சொல்கிறேன்னா அப்போ இந்த நாள் எந்த அளவுக்கு சிறப்பான நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்பேற்பட்ட இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். உற்சாகமான மேச ராசினருக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கக்கூடிய 2026 தமிழ் புத்தாண்டு மேச ராசினருக்கு லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஆண்டாக அமைய போகிறது. இந்த ஆண்டில் கிரக நிலவரங்கள் உங்கள் ராசிக்கு மிக சாதகமாக இருப்பதால் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வாழ்க்கையை நடத்துவதில் நிலவிய சங்கடங்கள் அகலும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பையே அள்ளித்தரும். சில சங்கடங்கள் வந்தாலும் அவற்றை உங்கள் திறமையால் சரி செய்தீங்கன்னா முன்னேற்றங்கிறது உங்களுக்கு அடைய முடியும். 2026 ஆண்டு தமிழாண்டு துவக்கத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க போகிறார். பிறகு 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு செல்கிறார். இது உங்களுக்கு இழந்ததை மீட்டு தரக்கூடிய அமைப்பாகும்.
தடைப்பட்ட பாக்கியங்கள் தொடர்பான அனைத்து விஷயங்களுக்கும் முயற்சிகள் உகந்ததாக அற்புதமான நேரமாக இந்த நேரம் இருக்கும். அதோடு முன்னோர்களுடைய நல்லாசியால் பூர்வ புண்ணிய பலத்தால் சொத்து தகராறுகள் அகலும். திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, வாகனம் என அவரவர் வயதிற்கேற்ற சுப பலன்கள் இந்த டைம் உங்களுக்கு உண்டாகும். பங்கு சந்தை ஆதாயம் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு அதிகரிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல கம்பெனியில் வேலை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். சிலருக்கெல்லாம் அரசு உத்தியோக வாய்ப்பு தானாக தேடி வரும். பொருளாதாரத்தில் நிலவிய சிக்கல்கள், சிரமங்கள் விலகி பொருள் வரவு அதிகரிக்கும். வார கடன்கள் கூட இந்த தமிழ் வருடம் பிறந்ததுக்கு பின்னாடி வசூலாகும். கடன் சுமை முற்றிலும் குறையும். அடமான பொருட்களை மீட்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையும். மெயினாக சொத்துக்கள் சேர்க்கை அதிகமாகும். வாடகை வருமானம் தரக்கூடிய சொத்துக்கள் சேரும். சொத்துக்களுடைய மதிப்பு உயரும். ஆரோக்கியத்தில் கூட நிலவிய பாதிப்புகள் அகலும். திருமணம், குழந்தை பாக்கியத்தில் நிலவிய தடைகள் அகலும். பெண்களுக்கு கூட தாய் வழியில் சொத்துக்கள், பணம், நகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பணம் சேரக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் வருடம் இருக்க போகிறது. அதுக்கப்புறமா 2026 ஆண்டு தமிழ் வருடம் முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் நின்று விரய சனியாக பலன் தருவார். இது மேச ராசிக்கு 7.5 சனியின் காலமாகும். தடைகள் தகரக்கூடிய வாரம் வரும். பொதுவாக ராசி மற்றும் லக்னத்திற்கு அசுப கிரகங்களான சனி, ராகு, கேது, செவ்வாய் சம்பந்தம் இல்லாமல் இருப்பது நல்லது. கடந்த காலங்களில் ராசியை சனி பார்த்ததால் ஏற்பட்ட சங்கடங்கள் அதிகம். தற்போது 7.5 சனி துவங்கினாலும் சனியின் பார்வை ராசியில தான் இருக்கு. ஸோ பதிந்த காலத்தில் ஏற்பட்ட துன்பத்தோடு ஒப்பிட்டால் எதுவும் நடக்காதது போல் இருக்கும். எனவே மனதை அலட்டாமல் நேர்மையோடு நியாயத்தோடு செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும். தடைகளும் உங்களுக்கு தகரும். அதனால் நான் சொன்ன மாதிரி நியாயத்தோடு நேர்மையோடு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செய்யுங்க. இதுவரை இருந்து வந்த சகோதர சகோதரிகள் இவங்க வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிணக்குகள்லாம் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு மறையும். அதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். நல்ல வரன்கள் தேடி வரும். அப்புறம் வாழக்கலையை உணர்ந்த உங்களை எந்த வினையும் பாதிக்காது. அதாவது நீங்கள் வாழக்கூடிய கவலையெல்லாம் இருந்ததில் அந்த கவலை எல்லாமே மாறப்போகுது. அனைத்து செயல்லையும் நிதானம் மற்றும் பொறுமை மட்டும் மிக முக்கியம். நேர்மறையான எண்ணங்களை இந்த வருடம் வளர்த்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் கூட அதிக கவனத்தோடு படிக்க வேண்டும். பள்ளி கல்லூரி படிப்பில் அப்போ தான் முன்னேற்றமான சூழ்நிலை புதிய வருடம் உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் இந்த 2026 தமிழ் புத்தாண்டிலிருந்து துவக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவானும் லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் சஞ்சரிப்பார். ஸோ சஞ்சரிக்கக்கூடிய அவங்களால நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ ராகு பகவான் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை வழங்க காத்திருக்கிறார். பாதியில் அரைகுறையாக நின்ற அனைத்து பணிகளும் இனி துரிதமாகும். அண்ணன் தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். திட்டமிட்டபடி எந்த ஒரு விஷயம் செய்தாலும் பாக பிரிவினைகள் சுமூகமாகும். தொழில் சார்ந்த வெற்றிகள் தேடி வரும். அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிறவிக்கடன் மற்றும் பொருள் கடனிலிருந்து விடுபடுவீங்க. பெயர், புகழ், அந்தஸ்து, கடவுள் நம்பிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் விரும்பிய மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும். பூர்வீகத்தில் புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சில பிள்ளைகள் கல்விக்காக விடுதிக்கு செல்வீங்க. பெண்களுக்கு கூட தந்தையின் பூர்வீக வீடு, பங்களா கிடைக்கும். தம்பதிகளிடம் ஒற்றுமை உணர்வு மேலோங்கும். திருமண முயற்சி கைகூடும். மறுமணத்திற்காக சாத்தியக்கூறுகள் இருக்கு. அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள், பணி சுமையால் மனசஞ்சலம் உண்டாகும். பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு அகலும். ஸோ உங்கள் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் பிறந்ததுக்கப்புறம் பலன்கள்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க கிடைக்க போகுது. ஸோ கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணும். அவங்களும் கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா தமிழ் வருட பிறக்கக்கூடிய பலன்களை முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறணும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.